ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பலன் கொள்ளுங்கள். 18ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையும் பலனும் சத்துவமும் பெற தனி ஜெபம் மிகவும் அவசியமானது. எவ்வளவுக்கெவ்வளவு தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு வல்லமை உள்ளவர்களாயும் பலனுள்ளவர்களாயும் விளங்குவோம். ஏதாவது வரம் பெற்ற ஊழியக்காரிடத்தில் போய் தலையை கொடுத்து விட்டால் அவர் தலையின் மேல் கை வைத்தவுடன் தேவ வல்லமை நம்மேல் இறங்கி வந்துவிடும் என்றும் ஆவியின் வரங்கள் கிடைத்துவிடும் என்றும் அநேகர் இன்றும் எண்ணுகிறார்கள். அப்படி ஜெபித்துக் கொள்வது நல்லதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைத்தபோது அநேகம் பேர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் பெற்ற வல்லமையும் பலத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு தனிப்பட்ட ஜெபம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர்கள் தனிமையில் தேவனோடு உறவாடி போராடி ஜெபித்து பலனையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டதை காண முடியும். மார்ட்டின் லூத்தர், நான் அதிகாலையில் 2 மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க தவறினால் அந்த நாளில் சாத்தான் என்னை வெற்றி பெற்று விடுகிறான் என்று ஒரு முறை சொன்னார். ஜான் வெஸ்லியினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் தனி ஜபத்திற்காக அதிகாலை 4 மணிக்கே எழும்பி விடுவதுண்டு. 2 மணி நேரம் ஜெபித்து வேத தியானத்தில் ஈடுபடுவார். சார்லஸ் சைமன் என்ற தேவனுடைய பக்தன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார். ஜான் நாட்ஸ் என்ற பக்தனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் முழங்கால் படியிட்டால் ஸ்காட்லாந்து தேசமே அசையும். அந்த தேசத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்த மேரி என்ற மகாராணி ஜெபிக்கிற ஜெபவீரனாகிய ஜான் நாட்ஸினால் தனக்கு ஏதேனும் பெரிய கேடு ஏற்படும் என்று பயந்து அவருக்கு எதிராக செயல்பட்டாள். இதை பற்றி ஜான் நாட்ஸ் சொல்லும்போது, 4 மணி நேரம் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற நான் ஏன் இந்த உலக ராணிக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்றார். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் அதிகாலை ஜெபத்தை கை கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலன் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள். வல்லமையின் மேல் வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். இன்றைய நினைவிற்கு 84ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூறாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 34 மற்றும் 35ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 46 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.